இப்படி பேசினா மட்டும் ஆகாது மோனிஷா, அந்த காரியம் நடக்கணும். இல்லைன்னா இந்த அத்தை எப்படின்னு தெரியும்ல, த்ரிஷா இருக்கிற இடத்துல அப்புறம் நீ இருப்ப. என்ன அண்ணி, நல்ல காரியத்துக்கு போகும்போது இந்த மாதிரி அவளோட மனசை கஷ்டப்படுத்தி அனுப்பாதீங்க அண்ணி. மனசார ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பணும் அண்ணி. உங்கள் ஆசீர்வாதம் அவளுக்கு எப்போவுமே தேவை அண்ணி. என்ன சுகுந்தா, என்னையே எதிர்த்து பேசுகிற அளவுக்கு ஐட்டியா? என்ன எனக்கு ஈட சம்மந்தம் ஆயிட்டேன்னுட்டு ஏறிட்டியோ? ஐயோ, சத்தியமாக இல்லை அண்ணி. என்னவோ சொல்லணும்னு தோணுச்சுன்னு சொல்லிட்டேன். ஏதாச்சும் உங்கள் மனசை நான் கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசியிருந்தா என்னை மன்னிச்சிடுங்க அண்ணி. சொல்கிறது அப்புறமா மன்னிப்பு கேட்குறது, இதே வேலையாயிடுச்சு. இங்கே பாரு மோனிஷா, நீ போ போ, கூட போய் அவளை ரூமில் விட்டுட்டு வா. சரி அண்ணி. ஏய், அத்தை காலைல விருந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கொடி. அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது. நான் சொன்னபடி 10 மாதத்துல எனக்கு பேரப்புள்ளைய பெற்று போட்டால் போதும். போகலாம், டைம் ஆகுது. நெறி என்னடி பார்க்குற? எங்கேம்மா போகிறாங்க அண்ணியும் அத்தையும்? இவ வார வந்துட்டா குடும்பத்தை கெடுக்கிறதுக்கு. என்னத்த சொல்லி என்னத்த பண்ண போகிறாளோ. நன்றி. அதுவா, உங்கள் அண்ணனுக்கும் உங்கள் அன்னிக்கு இன்னைக்கு சாத்தி முகூர்த்தம். ஓ சரி சரி, நீங்கள் போங்க அண்ணி. போன அண்ணி தான் மலடியாக இருந்துட்டு எங்கள் அண்ணனோட வாழ்க்கைக்கு எடுத்து குழந்தைய பெற்று கொடுக்க தகுதி இல்லாமல் வீட்டை விட்டு போயிட்டாங்க. நீங்களாச்சும் எங்கள் அண்ணனுக்கு வாரிசு பெற்று போட்டு இந்த வீட்டுக்கு நீங்கள் பர்மனெண்ட்டாக மருமகளாக இருக்கிறது பாருங்கள். போங்க போங்க. என்ன ரோசி, இருந்தாலும் உங்கள் அண்ணி இல்லை, அன்னிக்கிட்ட எப்படியா பேசுறது? இப்போ அவள் என்ன பேசிட்டா சுகுந்தா, எப்படி கோவப்படுற? குழந்தை அவ, விடு. ஏன் நான் பேசக்கூடாதா? எங்கள் அண்ணனுக்கு பொண்டாட்டி அவங்க. நான் அவங்கள பேசுகிறதுக்கும் எல்லா உரிமை எனக்கும் இருக்குது. அம்மா எப்படியோ நானும் அப்படித்தான். போங்க. இந்த வீட்டில் என்ன முடிவு பண்ணாலும் என்ன நடந்தாலும் என்னையும் ஒரு வார்த்தை கேட்கணும். நான் சரின்னு சொன்னாதான் மற்றதெல்லாம் நடக்கும். மனசில் வச்சுக்கோங்க. என்ன ரோசி, அத்தன் கூட பார்க்காம இப்படியெல்லாம் பேசுகிற? அது இப்போது உங்கள் பொண்ணை எங்கள் அண்ணனுக்கு கட்டி கொடுத்துருக்குறீங்க. இந்த வீட்டோட மருமக, மறந்துடாதீங்க. மம்மி, நான் இதெல்லாம் தப்பாக பேசினேனா? இல்லைடா செல்லம், நீ கரெக்டாக தான் பேசுவ. சரி, நீ சொல்லாட்டியும் சொல்லாக்கட்டியும் நீ சொல்கிறது தான் இந்த வீட்டில் நடக்கும். சரியா? கேட்டுக்கிட்டீங்களா? கிளம்புங்க. நன்றி மோனிஷா. என்னம்மா இது, உன் மருமக வந்துட்டானிட்டு அவளை இப்போவே தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடாத. இல்லை நல்லா தலைமையில ஏறிக்கு வாழுங்க. நீ சொல்லுமடி, எனக்கு தெரியும் எவளை எங்கே வைக்கணும் எவளை எங்கே வைக்கக்கூடாதுன்னுட்டு. நீ சொல்லணுமா? சரி, நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டேன் மம்மி. சரி, ட்ரிப்பெல்லாம் எப்படி இருந்துச்சு? ட்ரிப்பு சூப்பராக போச்சு மம்மி. ஆனால் ஓ மை காட், மை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வாவ் வாட்டியே, நம்மளை விட எவ்வளோ ரிச் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தாங்க தெரியுமா மம்மி? என் கூட பழகிற எல்லாருமே ரிச் ஃபேமிலி தான், ரிச் ஃப்ரெண்ட்ஸ் தான். அவங்கக்கிட்ட ஜஸ்ட் ஒரு பர்ஸ் எவ்வளோ தெரியுமா மம்மி? மில்லியன் 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 கணக்கில் போதும் மம்மி. இங்கே பாரு ரோசி, நம்மக்கிட்ட அவங்கள விட பல மடங்கு காசு இருக்குது. ஆனால் நம்ம காமிச்சிக்க மாட்டோம். ஏன்னா நம்ம அப்படித்தான். அவங்க அதை ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, நம்மளை பிஸ்னஸ் பில்ட் பண்ணுறதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறோம், அவ்வளோதான். ஓகே மம்மி, நீ என்ன சொல்கிற எனக்கு புரியல. நான் ரூமுக்கு போகிறேன். ஓகே ரோசி. என்னம்மா இவ என்னை இப்படி அதிகாரம் பண்ணுறா? நீயே என்னை பார்த்து பயப்படுவ? நேற்று முளைச்ச காலம் இன்னைக்கு என்னை இப்படி பேசுது. ஐயோ மோனிஷா, கொஞ்ச நாள் பொறுத்துக்கூடி. இங்கே பார், இந்த வீட்டு வாரிசு வந்துடுச்சுன்னா இந்த மொத்த சொத்தும் நம்மளுக்கு தாண்டி. இல்லைம்மா, இல்லை, இவ ரொம்ப பண்ணுறாம்மா. எனக்கு வர கோவத்துக்கு பொறுமையாக போகிறேன். எல்லாம் உனக்காகவும் என்னோடய வாழ்க்கைக்காகவும் தான். இந்த அத்தையும் இந்த ரோசி பண்ணுற டார்ச்சரால் தாங்க முடியலம்மா. சும்மாரி காதில் விழுப்போது. நான் பண்ணுறேன். இந்த மொத்தம் ஆஸ்தியும் என் மேலே வரட்டும், அப்புறமா வச்சுக்கிறேன். இவங்க 2 பேரையும் என் காலை கழுவி விடுறம்மா. அதெல்லாம் பார்த்துக்கலாம். இப்போ சிரிச்ச முகமாக ரூமில் போடி, அங்கே மாப்பிள்ளை காத்துட்டு இருக்கிறாரு. இந்த மாதிரி டைமில் இந்த பிசாசு வந்து எனக்கு மூடே அப்செட் பண்ணிச்சுமா. எனக்கு இது மேலே இன்ட்ரெஸ்டே போயிடுச்சுமா. ஐயோ,
அப்படி இப்படி சொல்லிடாதடி, உள்ளே போய் தூங்கிட போற. கன்றாவி பிடிச்சிருந்தே 10 மாசத்துல குழந்தை பெற்று கொடுக்கல. ஓ மாமியார் கட்சி ஒன்று ஆடுவாளோ இல்லையோ, என்ன ஒரு ஆட்டம் ஆடிடுவா. இங்கே பார், உள்ளே போகணும், ஃபஸ்ட் நைட் நடக்கணும், 10 மாசத்துல எனக்கு குழந்தை பெற்று கொடுக்கணும். ப்ளீஸ் டி, இந்த அம்மாவோட மனமருதியெல்லாம் உனக்குள்ள தாண்டி இருக்கு. என்ன அவ பேசுகிற பேச்சில், ஐயோ கடவுளே. இங்கே பாருங்க மோனிஷா, உனக்காக இல்லைனாச்சும் இந்த அம்மாக்காக ஒரு குழந்தை பெற்று கொடுத்துட்றீ. நான் ரெடியாக தான் இருக்கிறேன் குழந்தை பெற்றுக்கிறதுக்கு. அங்கே உங்கள் மாப்பிள்ளை ஒத்துக்கணுமே, உள்ளே போய் பார்க்குறேன். அங்கே என்ன நடக்க போதோ. மாப்பிள்ளைக்கு எல்லாமே ஓகே தான். உன் மாமியார் காட்சி பிளாக்மெயில் பண்ணி அனுப்பிச்சிருக்கா. கரெக்டாக எல்லாத்துக்கும் ஒத்துன்னு எல்லாம் முடிஞ்சிடும். சரியா? போ. மா, இந்த பாலில் என்னவோ ஸ்மெல் அடிக்குதுமா. இங்கே பாரு மோனிஷா, அதில் அம்மா என்ன ஒன்று கலந்துருக்கேன். பாலை மறக்காமல் மாப்பிள்ளை குத்துரு, இல்லை குடிக்க வச்சிடு. எல்லாமே இப்போ உன் கையில் தான் இருக்குது. சரியா? சரிம்மா. சரி போ உள்ள. உன் சிரிச்சிட்ட போயேண்டி. சரி போ. கடவுளே, எல்லாம் நல்லபடியாக நடக்கணும். நீ கொஞ்சம் துணையாக இருந்து என் பொண்ணோட வாழ்க்கையை காப்பாற்றுப்பா. 10 மாதத்தில் எப்படியாச்சும் குழந்தை பிறக்கிற மாதிரி செஞ்சுடுப்பா. உனக்கு அந்த குழந்தை எவ்வளோ கிலோ இருக்கோ அவ்வளோ கிலோ நான் தங்கத்தையே போட்டுடுறேன். மாமா, உள்ளே வரட்ட மாமா? ஓ, ரொம்ப வெக்கப்படுறீங்களா மாமா? என்கிட்ட எதுக்கு மாமா நீங்கள் வெக்கப்படணும்? நான் உங்கள் மோனிஷா மாமா. உங்களுக்காகவே பொருந்து வளர்ந்து இப்போது உங்களோட பொண்டாட்டியாக இருக்கிற மாமா. நீங்கள் என்கிட்ட எந்த கூச்சமும் படுறதுக்கு வாய்ப்பே இல்லை மாமா. நீங்கள் இனிமேல் மோனிஷான்னு கூப்பிடாதீங்க மாமா. பொறுமையாக வா போ வாடி போடின்னு கூப்பிட்டா இன்னும் நல்லாவே இருக்கும் மாமா. மாமா, சாப்பிட்டீங்களா மாமா? என்ன மாமா அநியாயத்துக்கு வைக்கப்படுறீங்க? நீங்கள் பேசுகிறதெல்லாம் நான் பேசிகிட்டு இருக்க, நான் பண்ணுறதெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்க. என்ன மாமா, என் மூஞ்சி கூட பார்த்து பேச மாட்டேன்றீங்க? மாமா, இந்தாங்க மாமா, பால் குடிங்க. எனக்கு வேணாம். என்ன மாமா, இது ஆசை ஆசையாக அம்மா உங்களுக்காகவே செஞ்சு கொடுத்த பால். ப்ளீஸ் மாமா, இந்த பால் நீங்கள் கொஞ்சம் குடிச்சிட்டு எனக்கு கொஞ்சம் கொடுக்கணும் மாமா. அதில் உங்கள் எச்சிப்பட்ட அந்த பால் நான் குடிக்கணும் மாமா. அது எனக்கு தெரியாது, அம்மா தான் சொன்னாங்க. அது என்னவோ சாஸ்திரமாமே. உங்கள் அம்மாவுக்கு எங்கள் அம்மாவுக்கு வேறு என்ன வேலை விட்டியா வேலையா? ஐயோ, அப்படிலாம் பேசக்கூடாது மாமா. இதெல்லாம் காலங்காலமாக பயன் வருது தானே. இப்போ நம்ம பண்ணுறதுலேயும் எதுவும் தவறு இல்லையே மாமா. பாரு மோனிஷா, எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. அதுக்கு இல்லை மாமா, இது உங்களுக்காகவே அம்மா ஆசாசியாக பாதாம் பிஸ்தா என்னென்னவோ போட்டு கலந்து கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் இந்த பால் குடிச்சிங்கன்னா தெம்பாக இருப்பீங்கன்னுட்டு. நான் தெம்பாக தான் இருக்கிறேன். எனக்கு எந்த பால் தேவை கிடையாது. நான் இருக்கிற இப்போ மனநிலையில் எனக்கு பாலா தண்ணி கூட எனக்கு பிடிக்க மனசு வராது. மாமா, என் மேலே உங்களுக்கு ஆசை இல்லாமலையா இப்படி ரெடியாகி ரூமில் வந்திருக்கிறீங்க? டெக்கரேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கு மாமா. என் மேலே உங்களுக்கு இவ்வளோ லவ் இருக்கேன் மாமா. இது போதும் மாமா எனக்கு. என் மேலே பாசம் இல்லாமலையா இதெல்லாம் நீங்கள் பண்ணியிருப்பீங்க. திடுக்கணிட்டு சந்தோஷம் படாத. இந்த டெக்கரேஷன் பண்ணது மொத்தமும் உங்கள் அம்மாவும் எங்கள் அம்மாவும் தான். நான்லாம் ஒரு மண்ணாங்கட்டியும் பண்ணல. ஓ சரி மாமா, அதெல்லாம் விடுங்க. மாமா, எனக்காக கொஞ்சம் பால் குடிங்களா? எனக்கு வானானா விட்டுறேன். என்னையா கம்பல் பண்ணுற? எடுக்கைய. ஏன் மாமா, ஏன் கையை தட்டி விடுறீங்க? நான் உங்கள் கை தொடக்கூடாதா மாமா? நீ என் கையில் என்னோட நிரலை கூட நீ தொடக்கூடாது. ஏன் மாமா, ஏன் நான் தொடக்கூடாது? எனக்கு அந்த உரிமை இல்லையா என்ன? நீங்கள் இந்த தாலி நீங்கள் தானே மாமா கட்டினீங்க. நான் உங்கள் பொண்டாட்டி தானே மாமா. நான் உங்களை தொடாமல் வேற யாரும் மாமா தொட முடியும்? இங்க பாரு, இந்த ரூமில் இந்த வேட்டியும் இந்த சட்டையும் போட்டுட்டு நான் ரெடியாகிட்டு வந்திருந்து உனக்காக இல்லடி, என்னை பெத்த எங்கள் அம்மாக்காக.
எங்கள் அம்மா விட்ட அந்த கண்ணில் அந்த கண்ணீருக்காக நான் இந்த ரூமுள்ள இந்த ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு நான் ஒத்துக்கலைன்னா எங்கள் அம்மா சத்துருவேன்னு எண்ணிட்டு எனக்கு பிளாக்மெயில் பண்ணாங்க. அது ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் இது உள்ளே வந்தேன். ஆனால் உன்னோட ஒரு சுண்டு வரல் கூட நான் தொட மாட்டேன். என்ன எதுக்கு ஏன் எது தொட மாட்டீங்க? இங்கே பாருங்க மாமா, நீங்கள் மீண்டும் மீண்டும் நீங்கள் தப்பு செய்கிறீங்க மாமா. என்னோட கோவத்துக்கு நீங்கள் ஆளாகாதீங்க மாமா. மாமா புரிஞ்சுக்கோங்க மாமா, நான் இப்படி மிரட்டுறது தப்பு மாமா. நீங்கள் இப்படி பேசுகிறது தப்பு மாமா. இப்போது நீங்களும் நானும் புருஷ பொண்டாட்டி மாமா. நீங்கள் என்னை தொட்டு தாலி கட்டின என்னோட புருஷன், நான் உங்களோட பொண்டாட்டி மாமா. நான் இப்போ முழுசாக உங்களுக்காகவே இருக்கிறேன் மாமா, உங்களுக்காகவே இருக்கிறேன். இப்போ எனக்கு ஒரு குழந்தை வேணும் மாமா. என் வயிற்றில் உங்களோட வாரிசு வளரணும் மாமா. 10 மாதத்தில் நான் அத்தையோட கையில் உங்களோட குழந்தை இந்தாங்கத்தை உங்களோட பேரை குழந்தை நான் கொடுக்கணும். இல்லைன்னா என்னோடய வாழ்க்கை மொத்தமும் நாசமாக போயிடும் மாமா. இத்தனை வருஷமும் உங்களுக்காகவே காத்துக்கிட்டு இருந்தேன். ஏதோ கடவுள் புண்ணியத்தில் நீங்களாவே எனக்கு தாலி கட்டின மாதிரி ஒரு வாய்ப்பு எனக்கு அமைஞ்சிச்சு. ப்ளீஸ் மாமா, என்னை ஏமாத்தாதீங்க. நான் ரொம்ப ஆசையாக உள்ளே வந்தேன். இப்படியெல்லாம் பேசி என்னோடய மனசை கஷ்டப்படுத்தாதீங்க மாமா, கஷ்டப்படுத்தாதீங்க ப்ளீஸ் மாமா, என்னை புரிஞ்சுக்கோங்க மாமா. மாமா இங்கே பாரு, நீ என்ன மாமா மாமான்னு நீ வார்த்தைக்கு வார்த்தை என்ன கூப்பிடாது. எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அப்படி என்கிட்ட இல்லாதது அந்த த்ரிஷா கிட்ட என்ன மாமா நீங்கள் கண்டீங்க? எப்போ பார்த்தாலும் த்ரிஷா த்ரிஷா த்ரிஷான்றீங்க. இங்கே பாருங்க மாமா, நான் இதுவரைக்கும் பொறுமையாக இருக்கிறேன். அந்த த்ரிஷாவோட உசுறு எடுக்காமல் நீங்கள் எடுக்க வச்சிடாதீங்க மாமா. நான் ஒரு சிட்டிக்கி அடித்தா உங்களுக்கு இப்போவே ஒரு ஃபோன் கால் வரும், த்ரிஷாவோட உசுறு போயிடுச்சுன்னுட்டு. உங்களுக்கு அது நடக்கணுமா சொல்லுங்கம்மா. அப்படி எதுவும் செஞ்சிடாத மோனிஷா. எனக்கு த்ரிஷா உயிரோட எனக்கு இருக்கணும், அவ நல்லா இருக்கணும். ப்ளீஸ் மோனிஷா. அப்போது நான் சொல்கிறபடி நீங்கள் கேட்கணும். கேட்குறேன். நீ என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன் மோனிஷா. ஆனால் த்ரிஷாவை எது பண்ணிடாத மோனிஷா ப்ளீஸ். இது பாரு மாமா, இப்போ நான் சொல்கிற கேட்டுக்கோங்க. என் வாழ்க்கை மொத்தமும் உங்கள் கூட நான் வாழணும், உங்கள் பொண்டாட்டியை நான் வாழணும் மாமா. அது மட்டும் இல்லை மாமா, இன்றைக்கி சாந்தி முகூர்த்தம் நடக்கணும், நடந்தே தீரணும். உங்களோட வாரிசு என் வயிற்றில் வளரணும். ப்ளீஸ் மாமா, புரிஞ்சுக்கோங்க. மோனிஷா, நீ என்ன புரிஞ்சுக்கோ. என்னால் உன்னை தொட முடியாது மோனிஷா. உன்னை தொட்டாலும் எனக்கு த்ரிஷா கொண்டு வரும் மோனிஷா. புரிஞ்சுக்கோ. அம்மாவும் அத்தையும் பண்ணுற வேலைக்கு உன்னோட வாழ்க்கையை நீயே கெடுத்துக்காது. இங்கே பாரு மோனிஷா, என்னால் த்ரிஷாவை என்னால் மறுக்க முடியாது. புரிஞ்சுக்கோ. என் மேலே உனக்கு நிஜமாவே அன்பு இருக்குன்னா நான் ஒன்று சொல்கிறேன், சரியா? கண்டிப்பாக மாமா, கண்டிப்பாக செய்கிறேன். உங்களுக்காக என்ன வேணும்னாலும் செய்வோம் மாமா. என்ன வேணும் கேளுங்க மாமா. மோனிஷா, என்னை தயவு செஞ்சு என்னை விட்டுடு மோனிஷா. என்னால் முடியாது மோனிஷா. உன் கூட என்னால் வாழ முடியாது. உன் கூட குழந்தை பெற்றுக்க முடியாது. உன்னை என்னால் தொட முடியாது. புரிஞ்சுக்கோ. நீங்கள் திருந்துற மாதிரி தெரியல மாமா, எனக்கு தெரியல. இப்போ கூட நீங்கள் ஏதாச்சும் காசு பணமோ பங்களா இதெல்லாம் கேட்பீங்கன்னு தான் நான் எதிர்பார்த்தேன். ஆனால் நீங்கள் தெரியும், மீண்டும் மீண்டும் நீங்கள் அவளை பற்றியே நினைக்கிறீங்க. வேணாம் மாமா, வேணாம். நீங்கள் அவளை பற்றி நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா நான் ஒரு செகண்ட் அவளை பற்றி யோசிச்சேன்னா அவளோட உசுர் இல்லாத மாதிரி நான் செஞ்சிருவேன் மாமா. இங்கே பாருங்கள் மாமா, இப்போ நான் ஒரு ஃபோன் கால் அடித்து நான் சொல்லிடுவேன். கடைசி முறையாக சொல்கிறேன். எனக்கு இன்னைக்கு சாந்தி முகூர்த்தம் நடந்தே ஆகணும். இல்லைனா உங்களுக்கு தெரியாத மாமா, த்ரிஷாவோட உசுறு இல்லைன்னுட்டு உங்களுக்கு ஃபோன் வரும். அவளுடைய போனத்தை மட்டும்தான் நீங்கள் வீட்டுக்கு போய் நீங்கள் பார்க்குறதா இருக்கும். பண்ணிட்டா இல்லை 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 இல்லை. இப்போ சொல்லுங்கள் மாமா, சாந்தி முகூர்த்தத்துக்கு
ஒத்துக்கிறீங்களா இல்லையா? ஒத்துக்கிறேன் ஒத்துக்கிறேன். ஆனால் ஒரு கண்டிஷன். சொல்லுங்க மாமா. இந்த சாந்தி முகூர்த்தம் நடந்த உடனே நான் எங்கே வேணாலும் போவோம் வருவேன். அதை நீங்கள் கேட்கவே கூடாது. ஐயோ கண்டிப்பாக மாமா. எனக்கு உங்களோட பொண்டாட்டியை நான் இருக்கணும். உங்களுடைய வாரிசு நான் என் வயிற்றில் சுமக்கணும். அவ்வளோதான் மாமா. வேறு எதுவும் எனக்கு ஆசை இல்லை மாமா. மாமா அங்கே பால் இருக்குது, குடிச்சிட்டு வாங்க. என்னங்க யாருமே காணோம். எல்லாம் உள்ளே இருப்பாங்க அஞ்சலி. வா நம்ம போகலாம். இந்த வீட்டோட வாரிசு முதல் தடவை அந்த வீட்டில் போகுது. அப்படியே போகக்கூடாதுங்க. ஆழம் கழிக்கிட்டு தாங்க கூட்டிகிட்டு போனோம். சரி இரு, அம்மாவை கூப்பிட்டு வரேன். அதோ அம்மாவே வந்துட்டாங்க. அம்மா வாமா. அஞ்சலியும் வந்து டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டின்னு வந்துட்டோம். கொஞ்சம் அலக்கலுக்கு வாமா. என்னது ஆழம் கலக்கணுமா? பொட்டை பொண்ணு தானே பெற்று பொட்டு வந்துக்கிறா. அப்படியே உள்ளே வந்தா ஏன் வரமாட்டேங்குதா உன் பொண்ணு? கூட்டிகிட்டு போட உள்ள ஆளை ஒன்று தான் குறைச்ச உன் பொண்டாட்டிக்கும் புள்ளிக்கும். ஏமா ஏமா அப்படியெல்லாம் பேசுகிற? என்னாச்சு உனக்கு? இங்கே பாருமா, உன் கோவத்தை என் மடியும் என் பொண்டாட்டி மேலே காமிச்சாலும் பரவாயில்ல. அந்த பிஞ்சு அந்த பச்சை குழந்தை உனக்கு என்னம்மா பண்ணுச்சு? முதல்ல உன் பொண்டாட்டியே அத்தைக்கு கொடுக்குற மரியாதையை கொடுக்க சொல்லு. அப்புறமா நான் அவளை முறைப்படியா ஆழங்கலிக்கு உள்ளே கூப்பிட்டுக்குவேன். அது மட்டும் இல்லை, இந்த வீட்டோட வாரிசு மட்டும்தான் நான் முதல் தடவையா என்னோட பேர் என்ன நான் ஆழம் கலக்குவேன். இதெல்லாம் எப்படி என் வீட்டு வாரிசாகும்? நான் பார்த்து கட்டி வச்ச பொண்ணாவ இந்த வீட்டோட மருமகள் ஆகிறதுக்கு, இந்த வீட்டோட அந்த வாரிசு குழந்தையா ஆகிறதுக்கு. ஆனாம்மா, ரொம்ப தப்பு பண்ணுறம்மா நீ. என் மனசுக்கு நீ பேசுகிறதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மா அது உன் பேத்திம்மா. நீ தாம்மா ஓடி வந்து ஆழங்கல்லிக்கு நீ தாம்மா கூட்டிகிட்டு போனோம். நீ ஏம்மா இப்படி பேசுகிற? குழந்தாயிட்டு பேரு கூட அவளை நீ உன் மருமகளாக இன்னும் நீ ஏற்றுக்கவே இல்லையாம்மா? அப்போ நீ வளகாப்பில் அவ கூட அப்படி இருந்தியே. எல்லாமே நடிப்பாம்மா. சொல்லுமா, நடிப்பா? நீ எப்படி வேணும்னாலும் வச்சுக்கோ. ஆனால் இப்போ இல்லை, எப்போ இல்லை, எப்பவுமே அவ்வளோதான். உன் பொண்டாட்டி உனக்கு மட்டும் தான் பொண்டாட்டி. எனக்கு மருமகளாக ஆக முடியாது. என் வீட்டுக்கு அவன் மருமகளாகவும் இருக்க மாட்டா. உன் பொண்ணு என் வீட்டுக்கு வாரிசாகவும் எனக்கு பேத்தியாகவும் எப்பவும் நான் ஏற்றுக்கவும் மாட்டேன். நானும் என் பொண்ணும் அப்படி என்ன அவங்களுக்கு பாவம் செஞ்சோம்? என் மேலே கோவத்தை காமிச்சாலும் பரவாயில்ல. இந்த பிஞ்சு குழந்தை உங்களுக்கு என்ன பண்ணிச்சு அத்தை? ஏற்று இப்படிலாம் பேசுகிறீங்க? இந்த வீட்டுக்கு முதல் வாரிசு அத்தை. முதல் தடவையாக வீட்டு வாசப்படிக்கிட்ட வந்து நிற்கும்போது வான்னு கூப்பிடா கட்டியோ பரவாயில்ல. இப்படியெல்லாம் பேசாதீங்க அத்தை. அது காதில் எல்லாம் கேட்டுட்டு இருக்கிறோம் அத்தை. என் குழந்தை இதெல்லாம் கேட்டுட்டு மனசு கஷ்டப்படாத. இப்படியெல்லாம் பேசாதீங்க அத்தை. நீ வாயை மூடிடி. நீ எல்லாம் என்கிட்ட பேசுகிறதுக்கு என்ன தகுதி இருக்கு? இங்கே பார், மரியாதையா என்கிட்ட பேசுகிற வாழை வச்சுக்காத. என் புள்ளிக்காக தான் உன்னை நான் இந்த வீட்டிலேயே வச்சுக்க போகிறேன். ஆனால் எப்பொழுதும் நீ எனக்கு மருமகளாகவும் உன் பொண்ணு எனக்கு பேத்தியாகவும் நான் ஏற்றுக்கவும் மாட்டேன். அந்த த்ரிஷாவுக்கு சப்போர்ட் பண்ணி என்னென்ன வேலை செஞ்சே நீ. அதுக்கப்புறம் உன்னை நான் எதுக்கடி ஏற்றுக்கணும்? என் பிள்ளை ஏற்றுக்குவான். ஏன்னா அவன் ஒரு முட்டாள். அவன் அப்படி தான் இருப்பான். ஆனால் நான் முட்டாள் இல்லைடி. எனக்கு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்குது. எனக்கு வேண்டியது ஒரு தனியாக தகுதியே இருக்குது. உங்களுக்கெல்லாம் என்ன இருக்குது? இங்கே பார், இப்போ கூட சொல்கிறேன், உன்னை இந்த வீட்டுள்ள விடுறது இங்கே நிற்கிறானே என் பிள்ளை, இவனுக்காஸ்கரம் மட்டும்தான், வேறு எதுக்காகவும் இல்லை. இல்லைன்னு வச்சுக்கோ, நீ உன்னோட நிலைமை த்ரிஷாவோட நிலைமை தான் இருக்கும். வேணா விட்டுடுங்க. என் குழந்தை யாரும் ஆளுக்கல்லிக்கு உள்ளே கூப்பிடுறது வேணும் வேணாம் பரவாயில்ல. என் குழந்தைக்கு நான் இருக்கேன்.
இதோ உங்கள் அப்பா இருக்கிறாரு, இதை விட வேறு யார் வேணும்? எங்கள் குழந்தைய நாங்கள் பார்த்துக்குறோம். யாரையும் நம்பி நான் என் குழந்தைய பெற்றுக்கல. என்னம்மா மாமியார்ன்ற ஒரு மட்டு மரியாதை இல்லாம இப்படி பேசுற? உங்களுக்கு எவ்வளோ தடவை சொல்லுகிறேன் எங்கள் குடும்ப விஷயத்தில் தலையிடாதீங்கன்னுட்டு. நீங்களாம் என்ன ஜென்மம் நீங்க? என்ன பண்ற அஞ்சலி? அத்தை, இங்கே பாருங்க அத்தை, உங்கள் பேத்தி பாருங்க அத்தை, அப்படியே உங்கள் பேத்தி உள்ள மாதிரியே இருக்கிற அத்தை. பாருங்க அத்தை, என் மேலே எவ்வளோ கோவம் இருந்தாலும் என்ன 2 அடி கூட அடிச்சுக்கோங்க அத்தை. ஆனால் இந்த குழந்தை மேலே எந்த கோவத்தை காமிக்காதீங்க அத்தை. ப்ளீஸ் அத்தை, என் குழந்தைக்கு எல்லாரும் இருக்கணும் அத்தை. இந்தாங்க அத்தை, வாங்கிக்கோங்க. ஏன் அத்தை, என்னாச்சு அத்தை? என் உசுரே போனாலும் உன் குழந்தைய நான் தொடமாட்டேன், தூக்கவும் மாட்டேன்.